ஹாய் காய்ஸ், இதுதான் வந்து என்னோடய காடு. இது என்னோடய தொட்டி. நாங்கள் குளிப்போம், நானும் என் தங்கச்சியும். இது என்னோடய நாய்க்குட்டி. இதுதான் வந்து என்னோடய வீடு. என் காடு வந்து அது தான். அந்த வீடு வந்து பக்கத்து வீடு. இது வந்து எங்களோட கோழி குண்டு. இது மாதிரி நாங்கள் தேங்காய் அள்ளுறதுக்காக வண்டி வந்திருக்கு. இதெல்லாம் எங்கள் தாத்தா வளர்த்த தென்னை மரம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆடு மாடெல்லாம் இருக்கணும்ல, அதுக்காகவே ஒரு கடுத்தர மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இது வந்து என்னோடய நாய்க்குட்டி இங்கே தான் இருக்கும். என் கோழிலாம் இங்கே தான் இருக்குது. இங்கே அந்த கடுத்தாரை காமிக்கிறேன். எங்கள் தாத்தா நிறைய கோழிலாம் வளர்ப்பாங்க. இது அந்த கடுத்தாரை. ஒரு சின்ன டிராக்டர் மாதிரி வாங்கியிருக்காங்க. அதை என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்களோட கிணத்து மேடு. அங்கே வந்து நிறையா புல் அது இதுன்னு இருக்குமா, நிறைய காயெலாம் இருக்கும். நாங்கள் கூட பொறிச்சிட்டு வந்து இது பண்ணுவோம். இதெல்லாம் வந்து கோழி கூண்டு. கோழி குஞ்செல்லாம் இதில் இருக்கும். இது வந்து கோழி குஞ்சுக்கு தண்ணி வைக்கிறது. அப்படி வந்து இது இல்லைன்னா சாப்பாடை வந்து அப்படியே கப்பில் வச்சுருவோம். சாப்பாட்டுக்குலாம் இந்த மாதிரி தட்டை யூஸ் பண்ணுவோம். இல்லைனா அதுக்கும் ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது வந்து கொஞ்சம் இதுக்கு தான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இல்லைங்க, நான் போய் அந்த கோழி குஞ்சுக்குண்டை காமிக்கிறேன் உங்களுக்காக. என் தங்கச்சி பாருங்கள், நியூ ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டா. இன்றைக்கி அவளோட பர்த்டே June 3. காய்ஸ், தேங்காய் அள்ளுறதுக்காக வண்டி வந்திருக்கு. காட்டில் நிறைய தேங்காய் இருக்குமா, தென்னை மரம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, இங்கே காமிக்கிறேன். இதான் இருக்குது பாருங்கள் என்னோடய கோழி குஞ்சு எல்லாமே. எங்கள் தாத்தா வந்து கோழி குஞ்சுக்கு கண்ணு படாமல் இருக்கிறதுக்காக ஒரு கோமாளி வரைய சொன்னாங்க, பெயிண்ட் கொடுத்து. ஆனால் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்க கோமாளி. இதுவாக கோமாளி மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாமே வந்து காடு எங்களுக்கு தான். அதுவும் ஒரு கோமாளி எங்கள் தாத்தா அவுட்லைன் போட்டு கொடுத்தாங்க, நான் வரைஞ்சது. இது நானே வரைஞ்சது. கண்ணு அப்படியே விழுகிட்டு போயிடுச்சு பெயிண்ட்டு. அங்கே ஒரு கோமாளி இருக்குங்க காய்ஸ், அதை காமிக்கிறேன். காய்ஸ், இங்கே பாருங்க, அந்த கோமாளி நான் தான் வரைஞ்சது கிழிஞ்சு என்ன நிலமையில இருக்குன்னு பாருங்க.